ஹலோ ஜூனியர்ஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு ரெடி ஆயாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸில் அந்த 3rd சாப்டரில் பாதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. படிக்க ஆரம்பிச்சாச்சு. நிறையா இருக்கே, இதில் எந்த கொஷின்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது, எதெல்லாம் எழுதி பார்க்கலாம், இந்த மாதிரி நிறையா டவுட் இருக்கும் இல்லையா? அந்த டவுட் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்கள் நிவேதா மேம் ஃப்ரம் Xylem State தமிழ். நம்மளோட இன்னைக்கான டாபிக் என்ன தெரியுமா? உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். எஸ், ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்து அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா? அண்ட் இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. வி ஆர் நாட் ஒன்லி ஆன் யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப், வி ஆர் ஆல்சோ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம். மறக்காமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்மளுடைய Xylem ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை மோர் தென் 100 ஸ்டூடெண்ட் 500க்கு மேலே செக்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் இங்கனக்குள்ளே சொல்லிடலாம். சொல்லிட்டு செஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸில் தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். FAQs மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு அந்த அந்த வெயிட்டேஜ் எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்கங்கிறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு செஷனாக கொடுத்துருந்தேன். ஸோ ஜென்ரலாக இயர் வைஸ் வெயிட்டேஜ் மட்டும் இல்லாமல் நியூமரிக்கல்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, டெரிவேஷன்ஸ் மேலே எவ்வளோ மார்க்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு செஷனாக கொடுத்தாச்சு. ஸோ அதை இன்னும் பார்க்காதவங்க இங்கே ஐ பட்டன் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். என்னென்ன லெசன்? தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் நம்மளுடைய ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான் கவர் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாவே பெர் லெசனுக்கு ஆவரேஜாக 5 மார்க்ஸ் வரைக்கும் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக? சரி, அந்த 5 மார்க்ஸ் வரைக்கும் அவங்க கொஷின் கேட்குறாங்கன்னா மெயினாக எந்தெந்த டாபிக் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, ஸோ 3 சாப்டர்ஸ் இங்கனக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னாவே கூலும்ஸ் லாவை எங்கேயுமே விட்டு கொடுக்க முடியாது. அப்போ இந்த கூலும்ஸ் லாவை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரே கூலும்ஸ் லா மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் கூலும்ஸ் லாவை வெரைட்டி ஃபார்ம்ஸில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கூலும்ஸ் லாவை வந்துட்டு வெக்டார் ஃபார்மில் கேட்குறாங்க. அதே மாதிரி கூலும்ஸ் லாவில் இருந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. சரி, கூலும்ஸ் லாவில் இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டினாவது கேட்டணும்னு டிசைட் பண்ணால் அட்லீஸ்ட் MCQலையாவது அந்த கூலும்ஸ் லாவை கேட்டுடுறாங்க. MCQவும் கிடைக்கலையா, 2 மார்க்ஸ் அளவுக்கு நம்ம கொடுக்கலான்னு டிசைட் பண்ணால் கூலும்ஸ் லாவோட டெஃபினிஷன் என்ன, வித் SI யூனிட், அந்த எப்சலான் நாட் என்னங்கிற மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கூலும்ஸ் லா அப்படின்னு படிக்கும்போது ஜஸ்ட் டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலா மட்டும் படிக்காமல் அது ரிலேட்டான இந்த டேர்ம்ஸ்லாம் படிச்சிங்கன்னா இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல். டைபோல் கான்செப்ட் எப்போவுமே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டைபோலில் பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், பொட்டென்ஷியல் எனர்ஜி, டார்க், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டைபோலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் அவங்க ஒரு 5 மார்க்கில் கேட்குற கொஷின் மேக்ஸிமம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆக்சியல் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஈக்வட்டோரியல் லைன். இது ரெண்டுமே ஒரு 5 மார்க்குக்கான கொஷின். இன்ஸ்டெட் ஆஃப் தட் எனக்கு ஒரு 2 மார்க்கில் கேட்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணால் டைபோல்னா என்னன்னு கேட்குறத தாண்டி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் த போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ். ஸோ போலார் அண்ட் நான் போலார் அப்படின்னு போகும்போது நீங்கள் டைபோல் மொமெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, டிஃப்ரென்ஷியேஷன் போகும்போது எதெல்லாம் 0 ஆகுது, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அங்கே டைம் இருக்கும். ஸோ அப்போ போலாரும் கவர் ஆகிடும், டைபோலும் கவர் ஆகிடுங்கிற மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்டும் மோஸ்ட் ரிப்பீட்டடுக்குள்ளே வந்து மாட்டுது. அடுத்து அனலைஸ் பண்ணும்போது தெரிய வந்த விஷயம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட், ஒரு சிங்கிள் பாயிண்ட் மேலே பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ். தென் பொட்டென்ஷியலோட ப்ராப்ளம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு பேக் டு பேக் வந்து கேட்கக்கூடிய செட்டப்பில் வந்து உக்காந்துருச்சு. ஸோ அதனால நீங்கள் பொட்டென்ஷியலை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக அட் அ பாயிண்ட்டுங்கிற கொஷின் படிச்சிருங்க. அதே மாதிரி அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பொட்டென்ஷியல் பேசிஸில் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க.
இன்னொன்று, இந்த கொஷின் ரீசனபிளில் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. என்னென்னா ஈக்குவட்டோரியல் ட்ரையாங்கிள் ஒரு ப்ராப்பர் ட்ரையாங்கிளில், ஓகேவா, ஒரு ஈக்குவட்டோரியல் ட்ரையாங்கிளில் ஒய் பொட்டன்ஷியல் இஸ் பிகம்ஸ் அ 0 அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். இந்த கான்செப்டுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஒன் ஷாட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான ஐ பட்டன் இங்கே இருக்குது, அந்த லிங்க்குக்கான ஐ பட்டன் இங்கே இருக்குது. மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. ரீசனபிள் கொஷின்ஸ்க்கும் சேர்த்து இந்த கான்செப்டில் ரெடி ஆயிருங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் எஃப்ஏக்யூஸாக ட்ராவல் பண்ணுது. இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்த லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போகலாம். அப்படின்னு சொல்லி கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு போனால் கிர்ச்சஃப்ஸ் லா. ஸோ இந்த கிர்ச்சஃப்ஸ் லாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிரான்ச் கரண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியான பெரிய செட்டப் எனக்குள்ளே கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பிரான்ச் கரண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான செட்டப் கேட்குறாங்க. அப்போ பிரான்ச் கரண்ட் கண்டுபிடிச்சா டெரிவேஷன் போடணுமே மேம், கிர்ச்சஃப் லூப் போடணுமே, அப்போ தானே அது வந்துட்டு உனக்கு 5 மார்க்லையும் 3 மார்க்லையும் கவர் அப் பண்ணும், அதிக டைம் எடுக்கும். அதுக்காக கிர்ச்சஃப்ஸ் லா. தென் அதோட டெஃபினிஷன்ஸ் பேக் டு பேக் கேட்குற பொசிஷனில் கிர்ச்சஃப்ஸ் லா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ஒன்று டெஃபினிஷன்ஸ் உள்ள வந்துடுது, இல்லை பிரான்ச் கரண்ட் கேட்டுடுறாங்க. இல்லைன்னா இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிர்ச்சஃப்ஸ் லா அப்படின்னா அதில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வருவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வீட்ஸ்டோன் கான்செப்டும் இங்கே உங்களுக்கு உள்ளே வந்துடுது. ஸோ மோஸ்ட்லி ரிப்பீட்டடில் கிர்ச்சஃப்ஸ் லா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து உக்காந்துருச்சு. அடுத்து அனலைஸ் பண்ணும்போது parallel plate capacitor எல்லாத்தையுமே parallel plate capacitor தான் நீங்கள் define பண்ணியிருப்பீங்க. parallel plate capacitorக்கு எனர்ஜி எவ்வளோ, ஒரு parallel plate capacitorக்குள்ள டைஎலக்ட்ரிக் வச்சா என்ன ஆகும், டைஎலக்ட்ரிக் வச்சிருக்கும் போது பேட்டரி கனெக்டிங்கில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி parallel plate சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா அதுலேருந்து ஒரு கொஷின் வந்துட்டே இருக்குது. அது பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை parallel plateக்கான கெப்பாசிட்டர் டெரிவேஷனாக இருக்கலாம். ஸோ parallel plate அப்படிங்கிறதே ஒரு பேசிக் கொஸ்டினாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ராப்ளம்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறது ஹைலி பெட்டர். ஸோ அதை நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர், டைம் அதிகமாக எடுக்க வைக்கணும். அதுக்கு ஒரு வழி என்ன, காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் கொடுக்கறது, சீரிஸ் காம்பினேஷன், parallel காம்பினேஷன். அப்போ அந்த டயக்ராமை கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸையும் இங்கனக்குள்ளே நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கான்செப்ட்ஸாக இருக்குது. இட் இஸ் நாட் அ கொஷின், இந்த கொஷின் தான் கிடையாது. இந்த டாப்பிக்கை அவங்க அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு அதில் இருந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க சில கொஷின்ஸ் எல்லாத்தையும். ஓகேவா, அடுத்த லெசன் போகலாம். மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இதுதான் நம்மளுடைய அடுத்த லெசன். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பயட்-சாவர்ட் லா டெஃபினட்டாக விட்டு கொடுக்கவே முடியாது. பயட்-சாவர்ட் லாவோட டெஃபினிஷன் என்ன, பயட்-சாவர்ட் லா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது வயர் கண்டக்டருக்கு எப்படி ஒர்க் ஆகும், பயட்-சாவர்ட் லா ஒரு சர்க்குலர் காயிலுக்கு எப்படி ஒர்க் ஆகும், இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த சர்க்குலர் காயில் கம்ப்ளீட்டாக சர்க்குலர் காயிலாக தான் கொடுக்கணுமா, ஏன் செமி சர்க்குலாக கொடுக்கலாம், இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டருக்கான அப்ளிகேஷன்ஸ் என்ன, சர்க்குலர் காயிலுக்கான அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய ஒன் ஷாட் ஆஃப் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் ஒரு கிளான்ஸ் வேணும்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சர்க்குலர் காயிலில் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு கேட்குறாங்க. தென் சைக்ளோட்ரனை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த நிறைய நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அவங்க கேட்குறது அந்த பர்ஃபெக்ட் டெரிவேஷன்ஸ் எனக்கு எப்படி வந்துச்சு, தென் எனக்கு தட் இஸ் அ காம்பினேஷன்ஸ் ஆஃப் பேராமீட்டர், ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் என்ன ஆகும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன் பேராமீட்டரை பற்றியும் எனக்கு சைக்ளோட்ரான் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தென் ஆம்பியர் சர்க்யூட் லா, செகண்ட் ஹாஃபை ஃபுல்லாக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஆம்பியர் சர்க்யூட் லா அண்ட் ஃபோர்ஸ் தான். அதில் ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணும்போது உங்களால் சோலினாய்ட், டொராய்டு அப்படிங்கிற மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி ஒரு கிளான்ஸ் பார்க்குறது, எல்லாத்தையுமே எப்படி கவர் பண்ணுறது. ஆம்பியர் சர்க்யூட் லாவுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுக்கணுன்னா சோலினாய்டை பற்றி கேட்டாவே போதும், நீங்கள் ஆம்பியர் சர்க்யூட் லாவை அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் எனக்குள்ள கொஷின்ஸ் க்ரியேட் ஆகுது. ஆகும் மொத்தம் இதில் டாபிக் வைஸ்
கொஷின் கிரியேட் பண்ணுறாங்களே தவிர இது எனக்கு 1 மார்க்குக்கு, இது 2 மார்க் கொஷின், இது 3 மார்க் கொஷின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி எதையும் டிஃபைன் பண்ணி வைக்கல. ஸோ மார்க்ஸ் டிவைட் பண்ணும்போது இப்போ கிர்ச்சாஃப்ஸ் லா இஸ் இம்பார்ட்டன்ட் இன் சென்ஸ் அதை எம்சிக்யூவில் போடணும்னா எப்படி போடலாம், அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் அந்த பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்து வருது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறீங்க, எல்லாத்தையும் எழுதி பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த 3 செட்டப்ஸில் இருந்தாவது நீங்கள் கம்பல்சரி எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்டட் வேணும் அப்படின்னா, இல்லை என்னென்ன செஷன்ஸ் வேணும், எப்படி இது அடுத்து என்னென்ன வரப்போகுதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வி ஆர் ஆல்சோ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம். அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், நம்மளுடைய Xylem ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி ஒரு கஷ்டமான நீட் கொஷின் பேப்பர்லையுமே குட் மார்க் ஸ்கோர்ஸ் பண்ணி அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமில் இருந்து நீங்களும் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கீப் லேர்னிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங் மை ஜூனியர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் செஷன்.